12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.6 முதல் கணக்கு பார்க்கலாம். ஆதிப்புள்ளியில் இருந்து 7 அலகுகள் தொலைவில் உள்ளதும் செங்குத்தின் திசை விகிதங்கள் 3,-4,5 கொண்டதுமான தளத்தின் வெக்டர் சமன்பாடு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைக்கு உண்டான தளத்தின் வெக்டர் சமன்பாடு முதல்ல எழுதிடலாம். தளத்தின் வெக்டர் சமன்பாடானது தேவையான தளத்தின் வெக்டர் சமன்பாடு r வெக்டார் டாட் d கேப் ஈக்குவல் டு p. தொலைவு கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா r வெக்டார் டாட் d கேப் ஈக்குவல் டு p. இதில் செங்குத்தின் திசை விகிதங்களானது 3,-4,5 என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ அந்த திசை விகிதங்களில் நம்ம வெக்டார் அமைப்பில் எழுதுகிறோம் அப்படின்னா அதை எப்படி குறிப்பிடலாம்னா டி வெக்டார்னு எடுக்கலாம். எனவே டி வெக்டார் என்பது 3i-4j + 5k ஆகும். டி வெக்டார் தெரிஞ்சதுன்னா டி கேப் கணக்கிடுவதற்கு உண்டான நிபந்தனை டி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார். அலகு வெக்டார் கணக்கிடுவதற்கு உண்டான நிபந்தனை எனும் பொழுது டி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் டி கேப். டியின் மதிப்புகளை இங்கே பிரதியிடலாம். டி கேப் என்பது 3i-4j கேப் + 5k கேப் பை பகுதியில் வரக்கூடிய மதிப்பு மாடுலஸ் ஆஃப் 3i-4j + 5k கேப் ஆகும். 3i கேப் -4j கேப் + 5k கேப் மட்டு மதிப்பு எப்படி எழுதலாம்னா √ijkவோட கெழுக்களை வர்க்கப்படுத்தி கூட்டிடலாம். அப்போ ஐயின் மதிப்பு 3² + ஜேயின் மதிப்பு -4² + 5². சுருக்கும் பொழுது 3i கேப் -4j கேப் + 5k கேப் பை √3 வர்க்கப்படுத்தும் பொழுது மதிப்பு 9, மைனஸை வர்க்கப்படுத்தும் பொழுது ப்ளஸ் 4 × 4 16, 5 × 5 மதிப்பு 25. 3i கேப் -4j கேப் + 5k கேப் பை 6 + 16 + 9 மதிப்பு 25, 25 + 25 50, √50 மதிப்பு. 50 வர்க்கமூலம் எனும் பொழுது 50 எப்படி பிரிக்கலாம்? 25 × 5ன்னு பிரித்து எழுதலாம். இப்போ √25 × 2, 25 × 2 எனும் பொழுது 3i கேப் -4j கேப் + 5k கேப் பை 25 வர்க்கமூல மதிப்பு 5, √2 அப்படியே எழுதிடலாம். இது எதனுடைய மதிப்பு? டி கேப். இனி தேவையான தளத்தின் வெக்டர் சமன்பாட்டில் டி கேபின் மதிப்பையும் பியின் மதிப்பையும் பிரதியிட்டு எழுதினோம்னா முடிஞ்சது. தேர்ஃபோர் தளத்தின் வெக்டர் சமன்பாடு r வெக்டார் டாட் டி கேபின் மதிப்பானது 3i-4j + 5k பை 5 √2 சமம் 7க்கு சமமாகும். தேங்க்யூ.